ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா? அதாவது நேற்று எபிசோடில் ரேவதிக்கு வாழ்த்து சொல்ல அனைவரும் வீட்டிற்கு வந்த நிலையில் அவங்க கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். இனி எபிசோடில் எல்லாருமே ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது பாட்டி எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. இதற்கிடையில் சாமுண்டீஸ்வரியின் வீட்டில் எந்த அறையிலும் யாரும் இல்லாததையும் அனைத்து குழாய்களும் திறந்து கிடப்பதையும் சந்திரகலா கவனிக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி அனைவரும் அங்கே தான் இருப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் எதுக்காக அங்கே நான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு எல்லாரும் இங்கே வரட்டும் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி கோபத்துடன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பாட்டி ஏற்பாடு செய்த விருந்த அனைவரும் மகிழ்ச்சியுடன் ரசித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போது வீட்டுக்கு கேக் டெலிவரி வர அது சுவாதியின் பிறந்த நாளுக்காக கார்த்திக் மற்றும் ரேவதி இணைந்து ஏற்பாடு செய்தது அப்படின்றது தெரிய வருது. சுவாதி கேக் வெட்டி கொண்டாடிய பிறகு ராஜராஜன் அனைவரையும் வீட்டுக்கு கிளம்புமாறு சொல்கிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை அப்படின்றது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி எச்சரித்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டிற்கு திரும்பியதும் சாமுண்டீஸ்வரி தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது சுவாதி, இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள், அதை கூட நீங்கள் மறந்துட்டீங்க, அதனால தான் நாங்கள் எல்லாருமே அங்கே போனோம் அப்படின்ற மாதிரி கூறி சூழ்நிலையை சமாளிக்கிறாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரியும் அமைதியாகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கார்த்திகை தீபம் சீரியலை ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.